அமோனியா வாயுவை சுவாசிக்கும் போது உடலில் என்ன நடக்கும், வேறு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பது குறித்து மருத்துவர் நாகேந்திர பூபதியுடன் நமது செய்தியாளர் வேதவள்ளி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். அமோனியா வாயு கசிவால 5க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க டாக்டர். பொதுவா இந்த அமோனியா வாயு உடலுக்குள்ள போகும்போது என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்தும்? முதல்ல உள்ள போகும்போது என்ன நடக்கும் உடல்ல? நார்மலாக நம்ம காற்றுல பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் 21% இருக்குது. நம்ம மூக்கு வழியாக ஆக்சிஜன் எடுக்கிற காற்றுல இருக்க ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு நுரையீரலில் உடம்புக்குள்ளே ஆர்பிசிஸுங்கிற பொருள் மூலமாக உடம்புக்குள்ளே போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் நம்ம சுவாசத்தில் வெளியில் விட்டுறோம். நம்ம ஆக்சிஜனை இந்த அமோனியா ரீப்ளேஸ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ஆக்சிஜனே கிடைக்கிறது இல்லை. இந்த அமோனியா ஒரு இரிட்டன்ட். அது சுவாச குழாயில் போயிட்டு அங்கே புண்ணை ஏற்பட்டு சுவாச குழாயை மூட வச்சிருது. எடிமா நம்ம கையில் அடிப்பட்டு எப்படி வீங்குதோ அதேமாதிரி சுவாச குழாய் வீங்கிருச்சுன்னா காற்றே உள்ளே போகாது. இப்போ கோவிட் வந்தால் நிமோனியா வருது. அதேமாதிரி இந்த அமோனியா பட்டுச்சுனாலும் அல்வியோலை இரிட்டன்ட் ஆகி அங்கே எடிமா வந்துடும். அதை நாங்கள் ஏஆர்டிஎஸ்ன்னு சொல்லுவோம். அல்டிமேட்லி ஆக்சிஜன் உள்ளேயே போகாது. நம்ம உடம்புல 8 செகண்டுக்கு மேலே மூளைக்கு ஆக்சிஜன் போகலன்னா நம்ம மயக்கப்பட்டு கீழே விழுந்துருவோம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் அந்த என்விரான்மெண்ட்லேருந்து நம்ம வெளியில் வரமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. இதை தவிர அமோனியா பட்டுச்சுன்னா ஸ்கின்னில் புண்ணு வரலாம், கண்ணில் இரிட்டேஷன்ஸ் வரலாம், இருமல் வரலாம், வீசிங்ஸ் வரலாம். ஸோ அல்டிமேட்லி நம்ம ஆக்சிஜனேஷன் புவராக இருக்கிறதுனால தான் மோஸ்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் மே நாட் மேக் இட். அமோனியா வாயுவை சுவாசிக்கும் போது உடனே மருத்துவர்கள் கிட்ட போனா மருத்துவர்கள் என்னென்ன முதலுதவி சிகிச்சை எல்லாம் பண்ணுவாங்க? உடன் இருப்பவர்கள் ஏதாவது முதலுதவி பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு அமோனியா ஒரு என்விரான்மெண்ட்டில் கசிஞ்சிருக்கு அப்படின்னா அஃப்கோர்ஸ் உள்ளே போகிறவங்க அவங்கள ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்போ தான் மற்றவங்களை காப்பாற்ற முடியும். ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸோட உள்ளே நம்ம என்டிஆர்எஃப் டீம் உள்ளே போனாங்கன்னா மக்களை வெளியில் கூட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளோ ஆக்சிஜன் வைப்பாங்க. சில பேருக்கு சுவாச குழாய் வீங்கிருச்சுன்னா எவ்வளோ ஆக்சிஜன் கொடுத்தாலும் உள்ளே போகாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வென்டிலேட்டரில் போட்டுருவோம். எண்டோட்ரக்கியல் டியூப் அப்படின்னு ஒரு டியூப் மூலமாக வாய் வழியாக ஒரு டியூப் விட்டு நுரையீரலுக்கு போட்டு ஸோ தட் ஆக்சிஜன் ஒரு சீராக உள்ளே போய்கிட்டு இருக்கும். ஆக்சிஜனேஷன் நார்மலாக 21% நான் சொன்ன ஏரில் இருக்குது. அது பத்தலைன்னா 100% வரைக்கும் நாங்கள் கொடுப்போம். அந்த மாதிரி தான் அவங்களை காப்பாற்ற முடியும். நம்ம அமோனியா வாயுவை சுவாசித்த பிறகு எத்தனை மணி நேரத்துக்குள்ள அல்லது எத்தனை நிமிஷத்துக்குள்ள மருத்துவமனைக்கு வென்டிலேட்டருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க உயிரை காப்பாற்றிடலாம்? அதாவது எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ நல்லது. நம்ம ஆக்சிஜனேஷன் உடம்புல ஒழுங்காக போகலைன்னா மூளை செயல்படாமல் போயிடும். அதனால் உடனே என்விரான்மெண்ட்லேருந்து வெளியில் வந்துட்டு நல்ல ஆக்சிஜன் எடுத்துக்கணும். ஆக்சிஜன் எடுத்தால் தான் மூளை நல்லா செயல்படும். ஸோ ஆஸ் early as possible நம்ம ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க வேண்டியது இருக்கும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் வேதவள்ளி ஜெகதீசன்.